மத்தேயு 14:22 நீங்க பார்க்கும்போது, இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். ஆமென். ஹalleluya. ஜீசஸ் பிளான்ட். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டீட்டெயிலையும் அவர் பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட்டும் பண்றாரு. அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அவர்கள் யார் எக்ஸிக்யூட் பண்ணோன்னு அவர் நினைக்கிறாரோ அதையும் அவர் சொல்றாரு. அவர் என்ன பண்றாரு? ஆஃப்டர் ஒரு பெரிய அற்புதம் நடக்குதுங்க. ஜஸ்ட் யோசித்து பாருங்க. ஹalleluya. ஒரு நாள் 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 புருஷர்கள் என்று சொல்லப்படுகிறது. So God did something amazing. Amen. Something amazing. அற்புதமான காரியத்தை எல்லாரும் மக்கள் அங்க வந்தவர்கள் ஆச்சரியப்பட்டாங்க. எவ்ரிவன், ஸ்திரீகள், புருஷர்கள், சிறு பிள்ளைங்க எக்ஸைட் ஆனாங்களே தெரியாது. பட் தேவர் எக்ஸைட்டட். அவர்கள் திருப்தி அடைந்தார்கள். சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள்னா தே சா, அவங்க கண்ணுக்கு முன்னாடி அந்த அப்பம் மல்டிப்ளை ஆகிறது, மீன் மல்டிப்ளை ஆகிறத பார்த்தாங்க. நாட் ஓன்லி தட், his disciples got excited. அவங்க கையில இருந்து அந்த அப்பங்கள் பிட்டு கொடுக்கப்படுகிறது, மீன் பிட்டு கொடுக்கப்படுகிறது. from their hands when they went, அவர்கள் பிட்டு கொடுக்க they literally they were miracle people. அந்த கூடி இருந்தவர்கள் அவருடைய அப்போஸ்தலர் என்னங்க? they were miracle people. அவங்க கையில் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சு. யோசித்து பாருங்க. they would have got excited. என்ன கொண்டு ஆண்டவர் இவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறாரே. Hallelujah. 12 பேரும் would have got excited. Amen. Hallelujah. And excite இன்னும் முடியல. They were full of excitement. அதுல என்ன பண்றோம்? They wanted to, they were just அந்த கோப் அப் பண்ண முடியல. They were just taking that. It was அவர்களால் ஜீரணித்துக் கொள்ள முடிந்திருக்காது. They were so amazed. வந்தவர்களும் amazed. ஆச்சரியப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆச்சரியப்பட்டு தான் அங்கிருந்து அதுக்கப்புறம் அவங்களை அனுப்புகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவங்க போக விருப்பப்பட்டாங்களேன்னு தெரியல. பட் he insist. அவர்களை அனுப்பிவிட்ட பிறகு he then again does something amazing. என்ன பண்றாருங்க? அவருடைய சீஷர்களை கூப்பிடுறாரு. அவர் என்ன பண்றாருங்க? ஜனங்களை அனுப்பிவிட்டு, அதுக்கு முன்னாடி இயேசு ஜனங்கள் அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். Amen. After that miracle. Amen. அவர் என்ன பண்ணாருங்க? தம சீஷர்களை பார்க்கிறாரு. அவர் சொல்றார், ரைட் நவ் முடிஞ்சிருச்சுப்பா, இங்க வேலை முடிஞ்சிருச்சு. நவ் இப்ப என்ன பண்றோம்? மேல இருந்து கீழே வந்தாச்சு. போட் இருக்குது. இந்த போட்ல என்ன பண்ணுங்க? ஐ வாண்ட் யூ டு travel. அக்கறைக்கு நீங்க போக. prepare yourself to go to the next shore. அடுத்த அக்கறைக்கு நீங்க போகணும். I want you to get into the boat and go travel, begin to travel. யோசித்து பாருங்க. ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கிறது. அவங்க இயேசு கிட்ட நிறைய பேச நினைச்சிருக்கலாம். அவங்க ஒருத்தர், ஆண்டவரே என்ன ஆண்டவரே இப்படியா இவ்வளவு பெரிய அற்புதம் செஞ்சீங்களா, இட்ஸ் அமேசிங், இட்ஸ் அமேசிங் சொல்லி அந்த ஒரு காரியத்துக்காக they would have got excited and they wanted to talk with Jesus. இயேசுவோட பேசணும், அது எப்படி நிறைய கேள்வி கேட்கணும்னு நினைச்சிருக்கலாம். பட் ஜீசஸ் டிட் சம்திங் அமேசிங். ஒருத்தரும் புரிந்து கொள்ள முடியாத, even the whole disciples couldn't understand. அதை கிரகித்து கொள்வதற்கு முன்பாக அவர் சொன்னாரு, it's time, get out of this place. I want you to go out of this place. Don't stay here. சொல்றாரு, ஜீசஸ் constrained them or compelled them to go. சும்மாலாம் போங்கப்பான்னு சொல்லல. He constrained them or he compelled them or he insisted them. It means it was a command. அதுல ஒரு கட்டளையும் இருந்தது. புறப்பட்டு போங்க. Just get out from this place. He compelled them to leave that place. Hallelujah. So that is the way of God. I was just, as I was thinking about it, there are so many things going in my mind. But என்ன ஒண்ணு, இதுல ஒரு காரியம் என்ன தெரியுதுன்னா, தேவனுடைய வழிகள், இட்ஸ் a way of God. அவருடைய நினைவுகளும் அவருடைய வழிகளும் அவருடைய யோசனைகளும் அவருடைய திட்டங்களும் இங்க அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. Amen. God, அவர் மைண்டுக்குள்ள ஏதோ ஒரு காரியம் இருக்குது, அது நிறைவேறணும். அது நிறைவேறதுக்காக ஹல்லேலூயா அவர்களை துரிதப்படுத்த. கெட் அவுட் ஆஃப் திஸ் பிளேஸ். ஆமென். இன்னைக்கு துரிதப்படுத்துற, கன்ஸ்ட்ரெயின் பண்றாருன்னா, கம்பல் பண்றாருன்னா, இட் மீன்ஸ்
he has something special to reveal or special to say, tell something. சோ அவங்க சீஷர்கள் நினைச்சிருக்கலாம், இன்னும் கொஞ்ச நேரம் இயேசுகிட்ட உட்காரலாம், பேசலாம், லெட் அஸ் ஆஸ்க், இந்த மிரக்கல் எப்படி அற்புதம் செய்யறத நம்ம கேட்டுக்கலாம், அதை நம்ம அடுத்து நம்ம யூஸ் பண்ணலான்னு கூட அவங்க நினைச்சிருக்கலாம், யோசிச்சிருக்கலாம். ஒருத்தரை பார்த்து கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா 5000 பேருக்கு அவங்க பிட்டு, 5000 பேர் புருஷர்கள், ஹல்லேலூயா, அவங்களோட மனைவிகள், பிள்ளைகள். யோசித்து பாருங்க, அத்தனை பேருக்கும் அந்த ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளவு நேரம் ஆச்சு, எவ்வளவு நேரம் அவங்க சாப்பிட்டாங்க, ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அதுக்கப்புறம் மீதியானதை எடுத்தாங்க, ஹல்லேலூயா. இதெல்லாம் எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது, ஹல்லேலூயா. அது ஈவினிங் ஆயிருது, மாலை பொழுது ஆயிருது. சோ they would have thought, இவ்வளோ நேரம் 12 பேர் ஆண்டவர் இவ்வளோ வேலையை கொடுத்தீங்க, இதெல்லாம் செஞ்சோம், we want to relax, and God Jesus didn't wanted them to relax. அதனாலதான் அவர் they had something in their mind. அப்போஸ்தலர்களுக்குள்ள ஏதோ ஒரு மைண்ட்ல இருந்தது, அவருடைய சித்தத்தை, அவருடைய திட்டத்தை கர்த்தர் அவமாக்கிட்டு தான் he said, I'm going to remove that. அந்த உங்க பிளான், உங்க பர்பஸ் எல்லாம் இப்ப ஒர்க் ஆகாது, I want you to get out, because ஏன்னா God had something very big plan. அவருடைய மனதுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய திட்டத்தை, நமக்கு பைபிள் படிக்கிறதுனால தெரியும், ஒரு திட்டத்தை மனதுக்குள்ள வைத்து தான் அவர் என்ன பண்றாரு, he says he constrains them, கட்டாயப்படுத்தி அவர்களை அக்கறைக்கு போக சொல்றாரு. it means they didn't want to go. Amen. நம்முடைய வாழ்க்கையில கூட sometimes, hallelujah, தேவன் என்ன பண்ற, கட்டாயப்படுத்துகிற ஒரு சூழ்நிலைக்கு நாம தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறோம். பட் we don't know, we don't want. சில நேரத்துல we are so satisfied or so casual in அந்த ஒரு காரியத்துல அப்படியே நம்ம இருக்க விரும்புவோம். சில நேரத்துல we want to be அந்த கோசியா இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், நமக்கு பிடிச்சவங்களோட உட்கார்ந்து பேசுவோம், நம்ம பிடிச்ச இடத்துல இருப்போம், அங்க இருந்தா நல்லா இருக்கும், அவங்களோட பேசினா நல்லா இருக்கும், அந்த இடத்துக்கு போனா நல்லா இருக்கும், இங்க இருந்தா நல்லா இருக்கும், இங்க போனா இந்த லாபம் இருக்கிறது, அங்க போனா அது கிடைக்கும். இப்படி நம்முடைய மைண்ட் செட் என்ன இருக்குதுங்க, ஹல்லேலூயா. அநேக நேரத்துல when you come out of the presence, ஒரு அற்புதத்தின் நடுவுல தேவ பிரசன்னத்துல இருந்து வரும்போது, ஹல்லேலூயா, you think, சில நேரத்துல நம்ம சபையில ஆராதனைக்கு போய் வசனத்தை கேட்டு தேவனுடைய அந்த மகிமையான காரியங்களை கேட்டு வந்த மாத்திரத்துல நம்முடைய சரீரம் it longs for some other thing. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து நாம தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிடறோம். பட் we don't give time for God, we don't understand God. சில நேரத்துல ஆண்டவர், the moment you come out of the presence of God, சில நேரத்துல நீங்க ஜெபத்துல இருந்து வெளியே வரும்போது God may be having something, some new plan உங்களுக்கு வச்சிருப்பாரு. He may be telling you, go, I want you to go to this place. When you go to that place, அங்க ஆண்டவர் தேவன் சொல்லுவார், there is something I have in store for you. நீ புறப்பட்டு போனாத, unless and until you go, you cannot see that thing happening. When you go there, நீ அந்த இடத்துக்கு போனாதான் you will see, I will make you to see my glory. அந்த இடத்துல என்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவேன். These are the things God has stored in for you. எத்தனை பேர் யோசித்து பாருங்க, when hallelujah, சில நேரத்துல most of the time we don't want. இன்னைக்கு the Bible says on the apostle, they didn't want to go because they had an experience. இயேசு சொல்லும்போது ரோம் அதே 8ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அவங்க படகுல போகும்போது ஒரு காற்று அடிக்குது, புயல் அடிக்குது, they were constrained because முன்ன போக முடியல, தடுமாறுகிறாங்க. they woke up Jesus, and another thing is that they didn't want to get, அப்படியா ஒரு அனுபவம் வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி they didn't want to, I believe they didn't want to go along. அப்படியே Jesus இல்லாம அவங்க போகிறதுக்கு விருப்பம் கிடையாது. they wanted Jesus to be with them. Hallelujah. அப்போ நீங்க போகும்போது இயேசு இல்லாம போவீங்களா? No, he will surely be there with you. But என்ன பண்றாருன்னா, he is expecting some obedience from his disciples. அவருடைய சீஷர்களுக்கு என்ன பண்றாருங்க, ஒரு கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். Today even Jesus, when he says something, சிலது சிம்பிளா இருக்கலாம், சில காம்ப்ளிகேட்டடா இருக்கலாம், சில நேரத்துல நமக்கு சந்தேகம் வரக்கூடியதா இருக்கலாம். சோ எத்தனை பேர் உண்மையாகவே நீங்க என்ன பண்றீங்க, எத்தனை பேர் we just ask அந்த நேரத்துல, how much we make ourselves, hallelujah, அந்த கம்ஃபர்டபிள்னஸ்ல இருந்து வெளியே வந்து அந்த ஒபீடியன்ஸ்க்குள்ள நம்ம கடந்து போக விரும்புறோம். It's very difficult.
இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பிகாஸ் நம்முடைய வாழ்க்கையில ரெண்டு காரியம் போராடி கொண்டே இருக்கும். there is a spirit life and there is a life of flesh. மாம்சமும் என்ன பைபிள் சொல்லுது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாவும் there is always a fight going on in you. ஒவ்வொருவருக்குள்ள it's happening in me, it will happening in you. மாம்சமும் ஆவிய போராடி கொண்டு இருக்கும். because the spirit kind of life is totally, it doesn't match with the things of the flesh. அது மாம்சத்தோட ஒத்து போகாது, மாம்சத்து காரியங்களை ஏற்றுக்கொள்ளாது. Hallelujah. It's totally different because it works along with God, it moves along with God, it displays God. அதுதான் ஆவி செய்யும். Amen. Hallelujah. But flesh longs என்ன பண்றாங்க, எமோஷனலா இருக்கும், கோபம் வர வைக்கும், எரிச்சல் வர, why not I relax, why should I go, why should I speak, why should I take, இப்படி எண்ணங்களோட தான் நம்ம every day will live. Hallelujah. சில நேரத்துல ஆண்டவர் எழுப்பும் போது ஜெபத்துக்கு சொல்லுவாரு, how much people உண்மையாகவே அந்த உள்ள சின்ன தாட் வரும்போது எத்தனை பேர் உண்மையாகவே ஆண்டவர் என்று ஜெபிக்க விரும்புகிறாருன்னு சொல்லி, you put away all your work and go to prayer. Hallelujah. நீங்க இருக்கிற, suppose you may be in your workplace, அந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு என்ன ஒரு ரிலாக்ஸேஷன் டைம் வரும். அந்த நேரத்துல ஆண்டவர் ஜஸ்ட் கோ செப்பரேட் யுவர் செல்ஃப், கோ அண்ட் ஸ்பெண்ட் சம் டைம், ஒரு 5 நிமிஷம் வந்து என்னோட பேசிட்டு போன்னு சொல்லுவாரு. எத்தனை பேருக்கு அது புரியும்? Hallelujah. We say, oh, office time, I have a relaxation time, நாங்க போய் அதை பண்ணணும், நான் போய் இதை பண்ணணும், அதை பார்க்கணும், அவங்களோட பேசணும். You just அந்த மெல்லிய சத்தத்தை, ஸ்மால் அங்ஷனை நம்ம என்ன பண்றது இல்ல, புரிஞ்சுக்கிறது இல்ல. sometime family get together இருக்கும். அந்த family get togetherல God will suddenly say to you, get out from this place, just go, I want you to pray. That is constrainment of the Holy Ghost. எத்தனை பேர் போக போறீங்க? Most of the time God will say, this is not value for you. இதை நீ பார்க்கிறது, இதை நீ படிக்கிறது, இதை நீ யோசிக்கிறது, it's value கிடையாது அதுல. I don't want you to do that. அதை நீ பார்க்காத, அதை கேட்காத, அதை பேசாதன்னு ஆண்டவர் சொல்லும் போது எத்தனை பேருக்கு அது புரியுது? மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் we don't understand. அதே தான் இங்க. அதனாலதான் இயேசு என்ன பண்ணாருங்க, துரிதப்படுத்தினார். He constrained them, he compelled them, he instructed them, or he said you have to go. எப்படி சொல்றாரு? நீ போகணும்பா, நீ போகணும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல. ஹல்லேலூயா. நீ தேவ பிரசன்னத்துல இருக்கும்போது ஆண்டவர் சொல்ல கெட் அவுட்னு சொல்லுவார்னா என்ன எப்படி இருக்கும்? You need to understand God. Because ஆண்டவர் உங்களை கன்ஸ்ட்ரெயின் பண்ணும்போது, கட்டளையிடும் போது, துரிதப்படுத்தும் போது, it means God wants to execute something, ஒரு பெரிய மகிமையான காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தவும், உங்களுக்கு செய்யவும். ஹல்லேலூயா. தேவன் என்ன பண்ண இருக்கிறாரு? அவர் மனசுல ஒரு திட்டம் வச்சிருக்கிறாருங்க. இந்த நேரத்துல இந்த சத்தத்தை கேட்கிறவங்க ஒவ்வொருக்கும், I believe God wants to reveal something, God wants to show you something. ஏதோ ஒரு மகிமையான காரியத்தை உங்களுக்கு தேவன் வெளிப்படுத்த, இல்ல தம்முடைய மகிமை வெளிப்படுத்த கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரு. But you need to become sensitive ஆகணும் தேவனுடைய காரியத்துக்கு. Amen. யோசிச்சு பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த 30 வயசு கிட்ட வரும்போது, when he was nearing 30, அவர் என்ன பண்றாருங்க, போய் ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. ஞானஸ்தானம் எடுத்த மாத்திர கரையில வராரு. He's been வானம் திறக்கப்படுகிறது. He could hear God speaking to him. எல்லாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, the Holy Spirit took him, led him to the wilderness. வனாந்திரத்துக்கு எது கொண்டு போனாரா? To be tempted by the devil. It means God constrained him. Even though he was anointed or filled by the Holy Spirit, he was full of the Holy Spirit. Now the Holy Spirit took control of him and he was constrained Jesus to go to the wilderness. யோசிச்சு பாருங்க,
29-30 வயசு வரைக்கும் he lived with his family நாசரத் ஊர்ல, கலிலேயாவுல தன் குடும்பத்தோட, தன் சகோதரர்களோட, தன் தாயோட இருந்தவர். திடீரென ஞானஸ்தானம் எடுத்த மாத்திரத்துல now ஆண்டவருடைய திட்டம் வேற ஆயிடுச்சு. Get out, go to the wilderness. And he was led to the wilderness. எதுக்குங்க? Hallelujah. சும்மா அப்படி டைம் பாஸ் பண்றதுக்கு. he led to the wilderness so that he will encounter the devil and tell you, உங்களுக்கு எனக்கு ஒரு மாதிரியை வைக்கணும். he wanted to reveal that Jesus அவர் என்ன பண்றாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து he shows us முதல் ஆதாமு ஏமாந்து தோற்று போனது போல இரண்டாம் ஆதாமாகிய இயேசு என்ன நமக்கு வெளிப்படுத்துகிறாரு. see, I am going to win the devil, I am going to destroy அவனுடைய திட்டங்களையும் அவனுடைய ஆலோசனை அவனுடைய டிவைசஸ் நான் அழிக்க போகிறேன். ஏன் ஆரம்பத்திலே செய்ய? because later days you will be doing the same thing. நான் இன்னைக்கு செய்ததை நீங்க செய்ய போறீங்க. same thing will happen to you. எனக்கு வந்த சோதனை உங்களுக்கும் வரும். அந்த சோதனை வரும்போது அந்த சோதனையே I want you to win. அந்த சோதனையில பிசாசை நீங்க அழிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும், அவருடைய தந்திரங்களை அழிக்கணும். so learn from it. அவர் என்ன சொல்ற? I don't want you to get confirmed. உலகத்தோடு ஒத்து போகாத, உலகத்தோட கன்ஃபார்ம் ஆகாத, உலகத்தின் காரியங்களோடு you are called to live a different lifestyle. வித்தியாசமான ஒரு மகிமையான ஒரு பைத்தியக்காரதனமான வாழ்க்கை தான் ஆண்டவர் வாழ அழைச்சிருக்கிறார். you cannot just அப்படியே இருக்க முடியாது. இங்க அதான் ஆண்டவர் சொல்றார், get out. துரிதப்படுத்துகிறார். தேவன் என்ன பண்ணார்? இயேசுவை துரிதப்படுத்தினார். he forced him to go into the wilderness. எதுக்குங்க? hallelujah, to God, to show the glory. பிசாசுக்கு தெரியணும், அந்த பிசாசு தேவனுடைய அந்தகாரத்தின் ராஜ்யத்துக்கு தெரியணும். amen. how powerful, hallelujah, God is. that when you obey God, தேவனுக்கு கீழ்ப்படியும், what all he can do. ஆதாம் கீழ்ப்படியில, he lost the battle to the devil. இங்கே இயேசு கீழ்ப்படுகிறார். because when he was constrained to go, he went to the wilderness. when he was constrained to go to the cross, he never hesitated. அதுக்காக அவர் என்ன பண்ணல? ஒவ்வொரு காரியத்திலும் அதுதான் இயேசு ஜெபம் பண்ற, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உங்க சித்தத்தின்படி ஆக கடவுது. it means God was forcing him, constraining him. if God wouldn't have and the insist பண்ணாம இருந்திருப்பார், அதனால Jesus wouldn't have prayed that prayer. it means the same thing as in the body of Christ. உங்களுக்கு எனக்கு அதுதான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. don't give excuses. நான் மாம்சம் தானே. ஆமா, மாம்சம். everyone is in flesh. இயேசு fleshல இருக்கும்போது தான் இதெல்லாம் நடந்துச்சு. and he says constraining, get out. I want you to get out. see, when you begin to go, hallelujah, இயேசு வனாந்தரத்துக்கு போன பிறகுதான் பைபிள் சொல்லுது he was full of the Holy Spirit. அதுக்கப்புறம் அந்த 40 நாட்களுக்கு அப்புறம் when he came out, he came with the full glory of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வல்லமையில நிறைந்தவராக வெளியே வந்தார். if Jesus wouldn't have gone to the wilderness, ஆமா, பிதாவாகிய தேவன் என்னுடைய பிதா, okay, if he had not gone to the wilderness, if he had not experienced the demonic oppression உடைய வாழ்க்கையில, do you think he would have came out of the wilderness with the power of the Holy Spirit? அவருடைய கீர்த்தி எங்கும் பரவி இருக்குமா? it's impossible. so today the same thing. அன்னைக்கு ஆதி அப்போஸ்தலர் கன்ஸ்ட்ரெயின் பண்ணாரு to get out, to go to the next place, to the next destination that Jesus had for them. Not to any place that they wanted to go, only to the place where Jesus was already designed. அப்ப ஆண்டவர் உங்களை அனுப்பும் போது எங்கேயோ போயிட்டு வாங்கப்பான்னு அனுப்ப மாட்டாரு. he will give you the specific reason, specific time, specific place. hallelujah. there is a whole lot of direction God has. என்ன சொல்றாருங்க? அவர் சொல்றாரு, படகுல தான் போனோம். அவங்க எங்க போனோம்? அக்கறைக்கு போகணும்.
யார் போகணுங்க? ஆல் தி டிசைபிள்ஸ், கூட இருந்தவங்க 12 பேரும் போகணும். இயேசு என்ன பண்ண போறாரு? நோ, நான் வர மாட்டேன். யூ ஹாவ் டு கோ. யூ ஹாவ் டு ஃபேஸ் certain things வாழ்க்கையில வரப்போகிறது. யூ ஹாவ் டு ஃபேஸ் இட். நீங்க, நான் எதிர்பார்க்கிறேன். யூ ஹாவ் டு ஃபேஸ். நல்லா தெரிஞ்சுக்க, சோதனை எல்லாம் நீங்களும் நானும் சந்திக்கலனா யூ cannot become strong in your faith. பிசாசு கொண்டு வருகிற பயத்தை எல்லாம் நீங்களும் நானும் சந்திக்கலனா பிசாசு எதிர்த்து நிற்க முடியாது. பசியும் உபவாசமும் ஜெபம் உங்க வாழ்க்கையில இல்லாம இருக்குமானால் you cannot stand strong in the power of the Holy Spirit. Even to receive the Holy Spirit, Jesus said, wait in Jerusalem. போகாதீங்க. யோசித்து பாருங்க, எத்தனை பெரிய ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை. They had to constrain themselves. They want to flee. They want to go away. இயேசு மரித்து உயிரோடு எழுந்த பிறகு அதான் நிறைய பேர் இருக்கல, தோமா இருக்கல. They didn't have the capacity to believe. இப்போ they all came together. 120 பேர் ஒன்னாதான் இருந்தாங்க, ஒரே இடத்துல இருந்தாங்க. They waited for patiently. They constrained themselves. They compelled themselves not to leave Jerusalem. Jerusalem விட்டு போகாம they compelled themselves. They stood there. They prayed. அவர்கள் ஜெபித்தாங்க. In everything they forced themselves to pray, to be in one. ஒருமனப்பட்டு இருக்க சித்தம் கொண்டாங்க. God watched it, and the right time God said, பெந்தெகோஸ்தே நாளைக்கு பரிசுத்த ஆவியானவர் அனுப்பினார். Hallelujah. யோசித்து பாருங்க, இயேசு ஏதோ சொல்லிட்டு போயிட்டாரு, நான் எதுக்கு இருக்கணும்னு அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல வந்திருப்பாரா? Hallelujah. Sometimes God's way is puzzling. புரியாது, நமக்கு புரிஞ்சிக்கவே முடியாது. பட் அந்த புரிஞ்சுக்க முடியாத நேரத்துல ஓகே ஆண்டவரே நீங்களும் நானும் செய்வோமானால் that brings more glory to God. அவங்களை அனுப்புறாரு, ஜனங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாரு. பிறகு இங்க பைபிள் சொல்லுது, he went upon the mountain to pray. Hallelujah. உங்களை கன்ஸ்ட்ரெயின் பண்ணி உங்களை அனுப்பின பிறகு இஸ் நாட் கோயிங் டு ரிலாக்ஸ். அவர் போய் தூங்க போறது இல்ல, ரிலாக்ஸ் பண்ண போறது இல்ல. He knows how weak we are. நீங்களும் நானும் எத்தனை பலவீனம்னு தெரியும், எவ்வளவு தடுமாறுகிறவன்னு தெரியும். சோதனையை நாம் தோற்று விடுவோம் அவருக்கு தெரியும். பலவீனப்பட்ட பாண்டங்கள்னு அவருக்கு தெரியும். So he did something. Lord தகப்பனே, I want them to experience supernatural, ஒரு மகிமையான காரியங்களை உங்களை சந்திக்க போகிறாங்க ஆண்டவர். I want them, I'm preparing them to meet a supernatural thing. அவர்கள் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவத்துக்குள்ள கடந்து வரணும். So I'm preparing, I'm constraining them to go. அதே நேரத்துல அவர் சொல்றாரு, I want to be in prayer. He went alone on the mountain to pray. Hallelujah. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக யுத்தங்கள் இருக்கு. எவ்ரி டே நமக்கு மாம்சத்தோட ரத்தத்தோட யுத்தம் அல்ல, வான மண்டலத்துல கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோட நமக்கு யுத்தம் சொல்லுது. அந்த யுத்தங்கள் எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரே முக்கியமான வழிகள்ல பிரதானமான டாப் லிஸ்ட்ல இருக்கிறது பிரேயர் லைஃப். நான் சொன்னேன், ஆரம்பத்திலேயே சொன்னேன், God sometimes will pressurize us to go and pray. அந்த pressurization ஆண்டவர் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். He will simply say pray now. இந்த நேரத்தை don't go out. Don't spend time, go and spend time with your அவங்களோட சொந்தங்கள் பந்தங்கள் உற்றார். No, I want you to be alone with me. எத்தனை பேர் நம்ம இக்னோர் பண்றது தெரியுமா? தேவன் யாரோ ஒரு சிலர்கிட்ட தான் பேசுறாரு, அப்படி இல்லை. He loves to talk to you. இந்த அப்போஸ்தலர்கள் they were not experienced men to understand God's voice. அதனாலதான் அவர் இன்சிஸ்ட் பண்ணாரு, போ சொன்னாரு. Even today the Holy Spirit is doing the same thing. நீங்க அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா என்ன சொல்லுதுங்க அங்க?
Hallelujah. They want அப்போ பவுலும் ஷீலாவும் அவங்களோட இருந்தவர்களும் they had something planned to go. அந்த பைபிள் சொல்லுது அவங்கள ஆவியானவர் தடை பண்ணாராம். He said, don't preach now. Don't go now. I don't want you to be in this place now. யோசித்து பாருங்க. They were on a mission to go and do exploit. அங்க போய் they want to exploit the kingdom of God. அந்த இடத்துல பிசாசுடைய ராஜ்யத்தை அழிக்கணும், அதுக்கு போறாங்க. But God says no. Hallelujah. நீங்களும் நான் என்ன பண்ணிருப்போம்? நான் இருந்த நிச்சயமா இது பிசாசுன்னு சொல்லி கடிந்து கொண்டு I would have stayed there. But the spirit, but Paul had a different spirit. He knew the still small voice of the Holy Spirit. அதனால என்ன பண்றாருங்க? He just kept on moving. It's not easy தெரியுமா? வேலை இல்லாம ஊழியம் பண்ணாம அப்படியே சும்மா போகிறது. It's very difficult. But he kept his mouth shut, kept his plan shut. எல்லாத்தையும் என்ன பண்ணார்? மூட்டை கட்டி வச்சுட்டு he was just going, keeping. அப்படியே போயிட்டே இருக்கிறாரு. திடீர்னு அன்னைக்கு இரவுல ஒரு சொப்பனத்தை பார்க்கிறாரு. மக்கதோனியாவுக்கு வாங்க யாரை கூப்பிடுறாங்க. Then he understood the Spirit of God would have said, இப்ப போப்பா, I want you. He was shifting the direction, he was shifting the plan. He was telling them, this is my plan. அக்கறைக்கு இந்த இடத்துக்கு தான் போகணும். So என்ன பண்றாருங்க? He went alone to pray. பைபிள் இன்னைக்கு எழுதி இருக்குது. இட் மீன்ஸ் he was telling அன்னைக்கு அப்போஸ்தலர்களுக்கு புரிஞ்சு இருக்கு அவர் போறது. பட் இன்னைக்கு he wants to tell to you and me, சில நேரத்துல God wants you to be alone with God. He constrains or instruction கொடுக்கிறார் or he insists us to pray more. ஜெபத்துல தரித்து இருக்க விரும்புகிறார். He went and prayed with God. இயேசு மலை மேல இருக்கிறாரு, இவங்க போட்டு நடு கடல்ல இருக்கிறது. அந்த பைபிள் சேஸ் இவங்க தண்டு வலிக்கிறது கஷ்டப்படுகிறது. ஜீசஸ் saw. நல்லா தெரிஞ்சுக்கங்க. If God is insisting something for you to do, his eyes is fixed on you. உங்க மேலதான் கவனமா இருப்பாரு. நீ என்ன பண்ற? அவருடைய வேலையை சித்தத்தை செய்யறோமா இல்ல ரூட்டை டீவியேட் பண்றோமா? He is just watching. உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்த பிறகு நீங்க அதை செய்யறீங்களா இல்ல எப்படி செய்யறீங்க, அதுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு அவர் உங்க கவனம் முழுக்க உங்க மேலதான் இருக்கும். Hallelujah. அவருடைய வேலையை அவருடைய வழியில செய்யறதுக்கு he so much he will be concentrated on you. அவர் கண் உங்களை விட்டு விலக முடியாது. Because he knows அவர் இல்லாம உங்களால செய்ய முடியாது. You will struggle, you will stumble ன்னு தெரியும். அதனாலதான் கவனமா இருக்கிறாரு. நல்லது. Even this afternoon is watching over you. Is not only watching over you, உங்க அப்படியே கண்ணில் பார்த்துட்டு he knows every deep. உங்க இன்டென்ஷன் என்னன்னு தெரியும், உங்க மனசு என்னன்னு தெரியும், உங்க யோசனை என்னன்னு தெரியும், உங்க கவலை என்னன்னு தெரியும், உங்க போராட்டம் என்னன்னு தெரியும். Why you are still having so much question, hesitating to step out in the supernatural ன்னு அவருக்கு தெரியும். But he doesn't want, ஏதோப்பா உங்களால முடியலையா விட்டுருன்னு சொல்ல. He says no, I want you to see the glory. நான் விரும்புறேன். Get out. கட்டாயப்படுத்தி கொண்டிருக்கிறாரு, ஃபோர்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறாரு, கமாண்ட் பண்ணி கொண்டிருக்கிறாரு. He wants to push you to the corner so that you can see the glory of God. ஏன் கட்டாயப்படுத்துறாருங்க? தன்னுடைய மகிமையை உங்களுக்கு வெளிப்படுத்தணும். நீங்க யாருன்னு உங்களுக்கு வெளிப்படுத்தணும்.
How blessed are you ன்னு வெளிப்படுத்தணும். How chosen you are ன்னு வெளிப்படுத்தணும். Only to the chosen. யோசிச்சு பாருங்க, அவர் அந்த அப்பம் பிட்டு கொடுக்கும் போது அந்த மகிமை தான், it was the glory of God, but he wanted to reveal something more special for his people. அந்த அப்பம் அதெல்லாம் நாளைக்கு இவங்க செய்ய போறாங்க, அதை காட்டிலும் he wanted to reveal a glory, மகிமை, வல்லமை, who God is, what he can do, அதை வெளிப்படுத்தணும். So he took that portion. அதை நீங்க பார்க்கணும், அதை அனுபவிக்கணும். Hallelujah. எதுக்கு தனிமைப்படுத்துறானா? He wants you to be dependent on him. அவரை மாத்திரம் சார்ந்து, அவரில் மாத்திரம் இணைந்து, அவரோட கூட கண்டினியூஸ் ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஐக்கியத்தோட இருக்கணும். Jesus was saying, without me you can do nothing. என்னால் அன்றி ஒன்னும் உங்களால செய்ய முடியாது. They were struggling. பைபிள் சொல்லுது, காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடினாலே they were struggling to row the boat. They were going in the direction of Jesus. அக்கறைக்கு தான் போக போறாங்க. It constrained them. Something when Jesus was constraining them to go to the next shore, and the wind was constraining them, stopping them or halting them not to go to that place. நம்முடைய அதுதான் நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே we have ரெண்டு மனசோட தான் நாம் வாழ்றோம். ஒரு பக்கம் God will consist, நமக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பார், to go, to do, to pray, to preach something God will be saying. அதே நேரத்துல நமக்கு எதிர்மறையா சில காரியங்கள் செயல்பட்டு கொண்டே இருக்கு. பிசாசு will use every sources with him. அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் வச்சு அதை தடை பண்ணுவான். தூக்கத்தை கொண்டு வருவான், சோம்பேறித்தனத்தை கொண்டு வருவான், கோபத்தை கொண்டு வருவான், எரிச்சலை கொண்டு வருவான், மாம்சத்தின் கிரியைகளை வெளிப்படுத்துவான். Hallelujah. He will just want you. அவன் தெரியும், when you begin to pray, God will begin to do. When you do, நீங்க தேவன் சொன்னபடி செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா something supernatural will happen. யாரோ வியாதி உள்ளவர்கள் குணமாவாங்க. something is going to happen ன்னு அவருக்கு தெரியும். அதனால அவன் முயற்சிகள் அது நடக்காதபடி அவன் தடை பண்ணுவான். இன்னைக்கு எவ்ரி இன்க்ளூடிங் மீ அநேகர் நம்ம என்ன பண்ணது, நம்முடைய சோம்பேறித்தனத்தினால இல்ல கீழ்ப்படியாமனாலேயோ we have missed the best of God நம்முடைய வாழ்க்கையில. The wind was against them. அவர்களுக்கு காற்று எதிராயிருந்தபடினால் அலைகளினால் அலைவுபட்டது. அலைக்கலைக்கப்பட்டாங்க. யோசித்து பாருங்க, சில நேரத்துல நாம எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கலன்னா எவ்வளோ நம்ம மனசு பட நடிக்குது, எவ்வளவு குழப்பத்துல இருக்கிறோம். ஹல்லேலூயா. படகு அந்த படகுல தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையும் அவங்க எல்லாம் அலைக்கலைக்கப்பட்டது. So the devil will do everything. நீங்க அந்த சமாதானத்தை இழக்கணும், உங்க மனசு பதட்டமாகணும். He will do everything. And God is watching. அது நடுவுல தான் அந்த ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, இயேசு கடல் மேல நடந்து வந்தாராம். He came walking on the water. எங்க நடந்து வந்தாருங்க? எங்கேயோ நடந்து வரல, அப்படியே மேல இருந்து கீழே இறங்கல, பறந்து வரல. He should have came down from the mountain and he was walking towards the boat. அப்ப எந்த பக்கத்துல இருந்து வராருங்க? ஹல்லேலூயா. எங்க பின்னாடி இருந்து வரல, he came அவங்களுக்கு முன்னாடி வருகிறார். They were easily able to see his walking. It means Jesus was already to the place. எங்க போகணுமோ அந்த இடத்துக்கு அவர் போனாரு, பார்த்தாரு, சரி பண்ணிட்டாரு. Now is coming back. He was walking along with the wind, along with the waves. Hallelujah. நீங்க எதுல தடுமாறி கொண்டு இருக்கிறீர்களோ அந்த தடுமாற்றத்துக்கு இடத்துல இயேசு இருக்கிறார்.
He doesn't leave you orphaned, அனாதைய விட்டுற மாட்டாரு. He knows you are weak. He knows you need his help. அதனால என்ன பண்ணாருங்க, உங்களுக்கு எதிர்மறையா இருந்துச்சோ, எது உங்களுக்கு ஹிண்ட்ரன்ஸா இருந்துச்சோ, எது இவங்களை முன்னே போக முடியாது கன்ஸ்ட்ரெயின் பண்ணதோ, அதுக்கு ஆப்போசிட் அவர் சொன்னா, நான் அனுப்பி இருக்கிறேன். ஹவு டேர் யூ டெவில், ஹவு டேர் த விண்ட், ஹவு டேர் த வேவ்ஸ், யூ ஸ்டாப் மை பீப்புள் ஃப்ரம் ப்ரொசீடிங் டு த பர்பஸ் தட் ஐ ஹேவ் ஃபார் யூ. Just கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, if they wouldn't have left the shore to go to the other side of the lake, இந்த மகிமை பார்த்திருப்பாங்களா? இயேசு தண்ணி மேல நடந்து வர்றத பார்த்திருப்பாங்களா? முடிஞ்சிருக்காது. The same way, a small obedience. அந்த ஒபீடியன்ஸ்ல நீங்க போகும்போது நிறைய எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பட் சம்திங் அமேசிங் இஸ் awaiting ஃபார் யூ. இயேசு இந்த உங்க பிரச்சனைகள் மேலேயே நடந்து வருகிறதை நீங்க பார்க்க முடியும். உங்களுக்கு எதிரா இருக்கிற காரியத்தின் நடுவுல இயேசு வருகிறதை நீங்க பார்க்க முடியும். You can see the glory of God, the mighty work of Jesus, a small obedience. What I'm telling is that கொஞ்சம் உங்க சொந்த மூளையும் சொந்த அறிவையும் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சிருங்க. அதான் ஆண்டவர் சொன்னா, சுய புத்தியின் மேல் சொந்த புத்தியை யூஸ் பண்ணாதீங்க. Don't use it. உங்க வழிகள் எல்லாம் keep thinking about God. அவங்க கலக்கம் அடைகிறாங்க, பயப்படுறாங்க. ஆண்டவர் சொல்ற, நான் தான் பயப்படாதீங்க. Hallelujah. அந்த நேரத்துல only one man had the courage to talk to Jesus. God knows. I believe God wanted to reveal his glory. மற்றவர்களுக்கும் பேதுருவுடைய விசுவாசத்தை காட்டணும்னு நினைச்சிருக்கலாம். Even today the same thing. You may be that person who God is looking for. Will you rise with அந்த தைரியத்தோட எழுப்புவீங்களா? அந்த போராட்டத்தின் நடுவுல will you rise up? In a confused mindset, will you rise up? Will you talk to Jesus? அவன் என்ன கேட்கிறான்? ஆண்டவரே, அது நீரே ஆனால் command me. நான் உங்ககிட்ட வரதுக்கு எனக்கு கட்டளையிடும் ஆண்டவரே. Peter had that desire. அவன் வேற எங்கேயும் கேட்கல, நான் உங்ககிட்ட வரணும் இயேசுவே. I want to come to you, Jesus. That was a prayer. அவன் தண்ணி மேல நடக்கணும்னு சொன்னது உண்மைதான். ஆனா ஏன் நடக்கணும் அவன் உள்ள மனசுல என்ன தெரியும்? நான் உங்ககிட்ட வரணும், அவ்வளவுதான். நான் அற்புதம் செய்யணும் ஆண்டவரே, நான் இதை செய்யணும் அதை செய்யணும் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா எத்தனை பேருக்கு இன்னைக்கு மனசு துடிக்குது, ஆண்டவரே நான் உங்ககிட்ட வரணும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, இயேசுவே, I want to come to you. I want to be with you. ஆண்டவரே, ஆண்டவரே உங்களோட I want to spend time with you. I want to pray with you. I want to, Lord, worship with you. I want to be with Jesus. I want to be with the Lord. That is a desire. அதை எதிர்பார்த்து வந்தார் இயேசு. யாராச்சும் கேட்பாங்களா? இன்க்ளூடிங் பீட்டர், அவர்களுக்குள்ள they were constrained by the opposite wind. அந்த நடுவுல பீட்டர்ஸ் heart was, ஆண்டவரே நான் உங்ககிட்ட வரட்டும். Let me come to you. Let me come to you. அவன் சொல்றான், ஆண்டவரே, I don't want, நான் பறந்து வர விரும்பல.
நீங்க நடந்து வந்தது போல நானும் நடந்து வர விரும்புறேன். தட்ஸ் ஆல். பட் ஐ வாண்ட் டு கம் டு யூ. I don't want to go any place except come to you. இன்னைக்கு உங்க டிசைர், என் டிசைர், do you have the desire to come to Jesus? உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் முதலாவது தேவனுடைய ராஜ்யம், முதல்ல தேவனை எத்தனை பேர் நம்ம தேடுறோம்? பீட்டர் forced himself. கூட இருந்தவங்களுக்கு ஒருத்தருக்கும் தைரியம் வரல. 12 பேர் கேட்டுதான் 12 பேருக்கும் சொல்லிடுவார், ஏன்ச்சு வாங்க, வாங்கப்பா, போட்டை விட்டு இறங்கி வாங்க, கம் டு மீ. ஒருத்தன் தான் கேட்கிறான், நான் உங்ககிட்ட வரட்டுமான்னு. நான் உங்ககிட்ட வரட்டுமா? நான் உங்ககிட்ட வரணும். ஐ வாண்ட் டு கம் டு யூ. எவ்வளவு தாகம் இருக்குது for you to come to Jesus. என்ன சொல்றேன்னா, we have very little time. ஏன் வீணான ஓட்டங்களை ஓடிட்டு இருக்கிறோம்? ஏன் இன்னும் உலகத்துக்கு பின்னாடி ஓட்டு இருக்கிறோம்? உலகத்தை சாதிக்கணும்னு ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இயேசுக்காக சாதிக்க ஆண்டவர் அழைச்சு கொண்டு இருக்கிறார். பேதுரு இந்த ஒரு முறை தான் நடந்தார், அடுத்த முறை நடந்தாரா? There is no history that Peter walked on the water again. See, இந்த ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் if you could have, going to Jesus, walking to Jesus, accepting, it is going to change your life forever. நான் ஆரம்பத்திலே சொன்ன, he knows how weak you are. எவ்வளோ நம்ம ஸ்டப்பிள் ஆகிறோம்னு அவருக்கு தெரியும். knowingly said, அவருக்கு தெரியும் பேதுரு என்ன பண்ணா, பயப்பட போறான், மூழ்க போகிறான். சொல்ல, கம் ட்ரை. நீங்க என்ன தெரியுமா ஆண்டவர் கேஸ், ட்ரை மீ, டோன்ட் ஃபியர். மூழ்கிறவனோ விழுந்துருவனோ தோத்து போயிடனோ அந்த எண்ணத்தை விட்டு just come out. I'm there to hold you up, to lift you up. God doesn't walk சும்மா நம்ம கதை பேசிட்டு இருக்கிறதுக்கு அவர் விருப்பம் கிடையாது. He wants us to be actively participating in the plans and purposes of God. கர்த்தர் அதை விரும்புறாரு. You have to take a bold decision. வைராக்கியமான ஒரு தீர்மானத்தை நீங்களும் நானும் தான் எடுக்கணும். அவர் கூப்பிட்டுட்டார், வாப்பா, நான் உங்களை அனுப்புது ஏன் தெரியுமா? To reveal. நான் உங்களை சோதி, பைபிள் சொல்லுது, he searches the hearts of men. மனுஷருடைய இருதயத்தை சோதித்து அறிகிறவரா இருக்கிறார். He came there. மத்தவங்க வராததுனால கோபம், அவருக்கு மனசுக்குள்ள வேதனை இருந்திருக்கும். எல்லாம் வந்திருந்தா எல்லாரும் இந்த அனுபவத்தை பெற்று இருக்கலாமே. பேதுரு போல ஒருத்தர் God doesn't want, he wants everyone. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும். Everyone. God wants everyone to experience his glory. இஸ்ரவேல் மக்கள் போல இருந்துராதீங்க. இஸ்ரவேல் மக்களோட பேசவே தேவன் மலையிலிருந்து இறங்கி வரும்போது அவங்க சொன்னாங்க, நோ 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 நோ. And now we don't want to hear God. Moses, நீ கேட்டு என்கிட்ட சொல்ல, that is more than enough. Don't become that kind of people. God wants you and me to have an experience of God himself. First-hand experience, not second-hand experience of God. இந்த வார்த்தை பேதுரு கேட்ட மாத்திரத்துல அவன் இறங்குறான், தண்ணி மேல நடக்கிறான். Like Jesus walked. இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியை செய்வான், அதை காட்டிலும் பெரிய காரியங்களை அவன் செய்வான். Why don't you believe those words?
நாம பேதுரு இந்த பைபிள படிக்கும் போது பேதுரு மேல சில பேர் கோவம் வரலாம். ஏன் பண்ணான்? நம்ம லைஃப் எல்லாம் அப்படிதாங்க. அவர் சொல்றார், காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகல, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டாய் என்று என்றார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. இமேஜின், கொஞ்ச நேரம் உங்க மைண்ட திறந்து கொடுங்க இயேசுக்கு. We are all weak. அவன் சந்தேகப்பட்டான், அவனை தண்ணிலேயே விட்டுல. அந்த கொஞ்சம் ஃபெய்த், மகிமை அங்கோட மூழ்கிட்டான், முடிஞ்சிடல. அவனை கையை பிடிச்சு அவனை கூட்டிட்டு நடக்கிறாரு. தட் இஸ் த க்ளோரி ஆஃப் காட். நீ வீக்கா இருக்கிறாரு, உன்னை அற்பமா நினைக்கிறவர் அல்ல. பரவாயில்ல, விழுந்துட்டால, நான் தூக்கிட்டு வா, 2 பேரும் போகலாம். நடக்க வைக்கிறாரு. இந்த பைபிள் ஆச்சரியமா இருக்கும். as they two 2 பேரும் போட்டுக்குள்ள போன பிறகுதான் காற்று அமர்ந்ததான். The wind was still blowing. இயேசு தண்ணி மேல நடந்து வந்தார், காத்து நிக்கல, அலை அடிக்கிறது நிக்கல. It was there. நம்ம வாழ்க்கையில அது நடக்கும். பிரச்சனை, போராட்டம் வரும், பலவீனம், வியாதிகள் வரும், வீட்டுல குழப்பங்கள் வரும், பிள்ளைங்க எதிர்த்து நிற்கிற காரியங்கள் வரும். அந்த நேரத்துல எவ்வளவு தடுமாறோம்னா அவருக்கு தெரியும். அந்த நேரத்துல ஒரே ஒரு காரியத்தை நீங்களும் நான் செய்யும். இங்க பேதுரு செஞ்சதை செய்யணும். அவன் என்ன பண்ணாங்க? ஹல்லேலூயா, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டு called. And everything is working against you, just call Jesus. ஆண்டவரே என்னை ரட்சியும். Lord, Lord. என்னை ரட்சியும். ஆண்டவரே என்னை பலப்படுத்தும். லார்ட், இந்த காரியத்தை சமாளிக்க முடியல, எனக்கு கிருபை கொடுங்க. Is not far away. பைபிள் சொல்லுது, அவன் கரத்தை நீட்டி அவன் கரத்தை பிடிச்சு தூக்கி அந்த தண்ணி மேலதான் நிக்க வச்சாரு. விட்டுல அவன். He never left Peter. ஓடி போன்னு விடல, அங்கதான் இருந்தாரு. என்ன சொல்றாரு ஆண்டவரு? In all of your situation, Jesus உங்களோட தான் இருக்கிறார், உங்களோட தான் இருப்பாரு. உலகத்தின் அந்த இந்த காரியத்தை பார்த்து துவண்டு போயிடாதீங்க. God is still seated on the throne. அவரை பார்க்க பழகி கொள்ளுங்க. பேதுரு அவரை தான் பார்த்தான். போற வழியில தான் காற்றையும் பார்த்தான். ஹல்லேலூயா. மீகால சொல்லுதுல, சத்ருவே நான் விழுந்துட்டேன்னு சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், கர்த்தர் என்னை எழுப்புவாரு. Amen. God will lift me up. நான் இருள இருக்கிறேன்னு சந்தோஷப்படாது, என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவாரு. அந்த ஹோப் உங்களுக்குள்ள வரட்டும். தேவனுடைய ஆசை எல்லாம் தெரியுமா? எப்படியாச்சும் நீங்க அவர் கரத்துல இருக்கணும். திரும்பி வந்த பிற்பாடு அந்த 11 பேரும் யோசிச்சிருக்கலாம், ஐயோ நானும் ட்ரை பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே, I would have an experience. அகெயின் மறுபடியும் அவங்களுக்கு ஒருத்தருக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல, எக்ஸப்ட் பீட்டர்.
உங்கள்கிட்ட சொல்றது என்ன, don't miss the experience that God wants to give you. உங்க சுய புத்தினால, சுய ஞானத்தினால, சுய அறிவினால நான் இதை செய்வேன் அதை செய்வேன். நான் ஒண்ணு சொல்லட்டுமா, you cannot do anything for the kingdom of for God with your own understanding and wisdom. ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு மோசேக்கு சொன்னார். ஆண்டவர் சொல்றார், ஐ அம் ரைசிங் அப், பெசையலை நான் எழுப்புறேன், அவனுக்குள்ள அபிஷேகத்தை கொடுக்கிறேன், ஞானத்தின் ஆவியை கொடுக்கிறேன். அவன் செய்வான். You cannot do in flesh and blood. இது தேவை. இந்த மாம்சமும் ரத்தம் தேவைப்படுது. That without God it's worthless, useless. ஒன்னு மாத்திரம் எனக்கு தெரியுங்க, பட் I don't understand completely, but ஒன்னு மாத்திரம் தெரியும், இந்த வருஷத்துல God has a big job or plan. இயேசு உங்களுக்கு முன்னாடி இருக்கிறார். He will travel with you. நீங்க இல்லாமலும் செய்ய முடியும், ஆனா அவர் உங்களை கொண்டு செய்ய விரும்புறாரு. இந்த பூமியில உங்களை கனப்படுத்த விரும்புகிறாரு. என்னை இப்படி கனப்படுத்தணும். இன்னைக்கு நமக்கெல்லாம் அநேக நேரத்துல கனப்படுத்துறதுன்னா, நாம விரும்புற உலகத்தின் காரியங்களை கொடுத்தாதான் எனக்கு கர்த்தர் கனப்படுத்துறாரு நம்ம நினைச்சிருப்போம். நோ, நாட் தட். Yes, something beautiful things about you in his mind. அவருடைய மனசுல உங்களை குறித்து அழகான காரியங்களை வைத்திருக்கிறார். Get ready for that. அதை நீங்க பெற்றுக்கொள்றதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்றார்? He constrains you, or he insists you, or he compels you to leave your comfort zone and proceed to the place where he has prepared for you to see the glory of God. And நிறைய பேசலாம். So God bless you. God be with you.